இந்த எபிசோடில் நம்ம ட்ரீ ரிகர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் எல்லாமே வந்து நம்ம ஹெட் ரிகர்ஷன் அண்ட் டெய்ல் ரிகர்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ரிகர்ஷன். பட் வந்து இந்த ட்ரீ ரிகர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து கவனிங்க. அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு புரியலனா ஜஸ்ட் வந்து ரீவைண்ட் பண்ணி திருப்பி வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 3-4 வாட்டி வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இது ஜென்ரலாகவே புரிஞ்சிக்கிறதுக்கு ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நம்ம வந்து இப்போது ட்ரீ ரிகர்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ரிகர்ஷனை வந்து எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்ல்னு போட்டு டெய்ல் ரிகர்ஷனையும் ஹெட்னு போட்டு ஹெட் ரிகர்ஷனையும் எழுதிட்டு அதுக்கான அவுட்புட் எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தது. இன்கேஸ் போன எபிசோட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த சீரீஸ்க்கான பிளேலிஸ்ட்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போது இந்த ஹெட் ரிகர்ஷன் அண்ட் டெய்ல் ரிகர்ஷனில் வந்து என்ன ஒன்றுனா, நீங்கள் ஒரே ஒரு ரிகர்சிவ் கால் தான் எடுப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒன் ரிகர்சிவ் கால் தான் இருக்கும். ஒன்று ஃபங்க்ஷனோடைய ஸ்டார்டிங்கில் எண்டில் எடுப்பீங்க, இல்லைனா ஃபங்க்ஷனோடைய ஸ்டார்டிங்கில் எடுப்பீங்க. பட் வந்து இந்த ட்ரீ ரிகர்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா மோர் தென் ஒன் ரிகர்சிவ் கால். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது தான் ரிகர்ஷன். அந்த ரிகர்ஷன் ஒரு வாட்டி நடக்காமல் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நடந்தால் அதை வந்து நம்ம ட்ரீ ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். திருப்பி டெஃப்னு போட்டுட்டு ட்ரீன்னு போட்டுக்கிறேன். இதுக்கு நேமு என்னன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் ஃபங்க்ஷனே வந்து நான் எழுதுகிறேன். என் கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா பிரிண்ட் என்னன்னு கொடுத்துட்டு இப்போ ட்ரீன்னு கொடுத்துட்டு n-1 ட்ரீன்னு கொடுத்துட்டு n-1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ட்ரீன்னு சொல்லிட்டு 3 வந்து நான் கால் பண்ணேன் அப்படின்னா இதுதான் வந்து ட்ரீ ரிகர்ஷன். இதுக்கு வந்து அவுட்புட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் எப்பயும் போல் ஸ்ட்ராக் ட்ரீ வந்து வரைகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்சால் பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து நீங்கள் ரொம்ப பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அவுட்புட் கண்டுபிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி முடிச்சுட்டு வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து இப்போது ஸ்ட்ராக் ட்ரீயை வந்து கீழே போடுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். சரி, இப்போ இந்த இடத்துல 3 சொல்லிட்டு இருக்குது. கரெக்டா? ஸோ நான் வந்து இதை பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? பிரிண்ட் n. ஓகேவா? ஸோ n வந்து இது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ 3 சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து இங்கே கீழே ஸ்பேஸ் இருக்கணுன்றதுனால நான் வந்து அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து இங்கே எழுதிக்கிறேன் பக்கத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் n தென் 3 n-1. ஸோ இதுதான் வந்து அந்த 3 ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் கால்? ட்ரீ2. தென் மூணாவதாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கணும். ஆனால் வந்து அது நடக்காது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதோடைய பேரண்ட்டுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிகர்ஷனில் பார்த்தோம். சரி, இப்போ வந்து ட்ரீ2 இருக்குது. அகைன் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் சைடில் அவுட்புட் வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வந்து நமக்கு 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அகைன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல வந்து 3-1 சொல்லிட்டு வரும். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ அதனால இங்கே என்ன நடக்கும்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். வந்து 1 வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ 2 பிரிண்ட் ஆகிட்டு 1 பிரிண்ட் ஆகும். தென் இதை பார்த்தீங்கன்னா 3-0. தென் இந்த இடத்துல வந்து தேர்ட் நமக்கு வரணும், ஆனால் வராது. ஏன் வராது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ இது வந்து திருப்பி இந்த இஃப் கண்டிஷனில் வந்து, அதாவது மேலே இருக்க இஃப் கண்டிஷனில் வந்து n கிரேட்டர் தென் 0 பார்க்கும். இல்லை, இந்த இடத்துல வந்து n வந்து கிரேட்டர் தென் 0 இல்லை. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிட்டு கண்ட்ரோல் வந்து மேலே போகும். இந்த இடத்துல திருப்பி என்ன ஆகும்? 3-0 வந்து கால் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால 3-0 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வரும். அகெயின் இது வந்து
n greater than 0 பார்க்கும், இல்லை greater than 0 கிடையாது. ஸோ இதுவும் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஆகிட்டு இது வந்து திருப்பி மேலே வந்து கண்ட்ரோலை கொடுக்கும். ஸோ இது வந்து ட்ரீ ஒன்னுன்ற ஃபர்ஸ்ட் லைனை ஏற்கனவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் காலுக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல அகெயின் ட்ரீ ஒன் சொல்லிட்டு நமக்கு ஃபங்க்ஷன் கால் வரும். ஸோ இந்த ட்ரீ ஒன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, என்னை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல என்னுடைய வேல்யூ 1, ஸோ 1 வந்து திருப்பி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து ஸோ 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. திருப்பி வந்து இது என்ன பண்ணும், செகண்ட் லைனுக்கு வந்து எக்ஸிகியூஷன் கொடுக்கும். ஸோ ட்ரீ 0 நடக்கும். அகைன் இது வந்து நமக்கு இங்க வந்து செகண்ட் கால் நடக்கும். இது ஃபங்க்ஷன் கால்ங்கிறதுனால இது வந்து இதாகி இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்கும். ஓகேவா? தென் ட்ரீ 0 திருப்பி வந்து இது 0, அதாவது என்னோட வேல்யூ வந்து 0 விட பெருசு. அதனால இது வந்து முடிச்சு போய் இந்த மொத்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும். முடிச்சுட்டு கண்ட்ரோல் மொத்தமும் வந்து மேலே போயிடும். அகைன் இந்த ட்ரீ 2 வந்து இப்போ முடிச்சாச்சு. அதாவது இந்த பிரான்ச் வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பிரான்ச் வந்து இங்க வரும். ஸோ இந்த இடத்துல அகைன் ட்ரீ 2 வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும், 2 வந்து பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ 2 வந்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு சேம் கதை தான் ட்ரீ 1. அகைன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். இது வந்து 1 வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க வந்து 1 வரும். தென் ஃபைனலா இதனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரீ 0. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த ட்ரீ 0 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. தென் இந்த இடத்துல அகெயின் ட்ரீ 1ன்னு சொல்லிட்டு வரும். தென் இந்த இடத்துல 1 வந்து அகெயின் பிரிண்ட் ஆகும். தென் ஃபைனலா ஸோ 1 வந்து இங்க பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ட்ரீ 0. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக் ட்ரீ. இது பார்த்தாலே தெரியும், ரொம்ப வந்து ஒரு குழப்பமா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன், இதை அழிச்சிட்டு நான் திருப்பி வரைகிறேன். வரைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து புரியும். பட் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அவுட்புட் 3211 சொல்லிட்டு வரும். நீங்க வேணா பைத்தான்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுதான் வந்து அவுட்புட் வரும். நம்ம வந்து இதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரீ வந்து இப்போதைக்கு இப்படியே வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பம். அதனால இந்த ட்ரீயை வந்து நான் தெளிவாக போட்டு உங்களுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது போட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய ட்ரீ. ஸோ நமக்கு வந்து சைடில் வந்து இடம் பத்தாது. பட் வந்து இது பார்த்துக்கோங்க, இது வந்து தேர்டு, இது வந்து செகண்ட் ஆர்டர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்து 0th ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரிகர்ஷன் ட்ரீ வந்து பில்ட் ஆகும். சரி, இப்போ இதை வந்து உங்களால் வந்து லூப்பாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சிமுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம இந்த ஹெட் ரிகர்ஷன் அண்ட் டெயில் ரிகர்ஷனை பற்றி சொல்லியிருப்போம். சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் உங்களால் வந்து இந்த டெயில் ரிகர்ஷனை இதாக மாற்ற முடியுதோ, லூப்பாக மாற்ற முடியுதோ, அதாவது டெயில் ரிகர்ஷனை கண்டிப்பாக லூப்பாக மாற்ற முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் லூப்பை தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஹெட் ரிகர்ஷனை உங்களால் மாற்ற முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து மாற்றிடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த ட்ரீ ரிகர்ஷனை வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் இதை வந்து மாற்றுறதுக்கு. இதை வந்து லூப்ல வந்து சிமுலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் வந்து ரிகர்சிவ் சொல்யூஷன் தான் போய் ஆகணும். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இதுக்கு வந்து என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு O of 1 வரும், தென் O of log n வரும், தென் O of n வரும், O of n log n வரும், தென் அதுக்கப்புறமா O of n ஸ்கொயர், O of 2n, O of n கியூப், தென் அதுக்கப்புறமா O of 3 power n. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டே இருக்கும் இது. பட் வந்து மேக்சிமம் இந்த 3க்குள்ள தான் வந்து முடிக்க பார்க்கணும். ஓகேவா? பட் வந்து சில ப்ரோக்ராம்க்கு வந்து நமக்கு வேற வழியே இல்லை, O of n ஸ்கொயர் ஆர் O of 2 power n தான் போய் ஆகணும். இது ரெண்டும் வந்து மேக்ஸிமம் வரவே வராது. ஓகேவா? எந்த ப்ரோக்ராம்லையுமே வராது. ஸோ உங்களை வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் இதுக்குள்ள தான் வரும். ஓகேவா? அந்த 2 power n வரைக்கும் தான் வரும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வராது. சரி, இதுக்கு வந்து எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னோட வேல்யூ வந்து நம்ம 3ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 3ன்னு எடுத்ததுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 1 ஃபங்க்ஷன் காலுக்கு 1 யூனிட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எத்தனை டைம், எவ்வளோ டைம் இருக்குன்னு பாருங்க. சாரி, எத்தனை ஃபங்க்ஷன் கால் இருக்குன்னு பாருங்க. 1 2 இது 3
4 5 6 7, ஸோ இந்த இடத்துல 8 9 10 11 12 13 14 15 ஃபங்க்ஷன் கால்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக இதுவும் வந்து ஃபங்க்ஷன் கால், இதுவும் வந்து பிரான்ச் பிரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மொத்தம் 15 ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ n = 3னா 15 கால்ஸ் வந்து இருக்குது இதுல. சரி, இப்போ இதை வச்சு எப்படி வந்து இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க ஆர்டர்னு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஒரு கால் இருக்குது. செகண்ட் ஆர்டர் இது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆர்டர் இந்த இடத்துல 2 கால்ஸ் இருக்குது. இது தேர்ட் ஆர்டர், இந்த இடத்துல 4 கால்ஸ் இருக்குது. இது ஃபோர்த் ஆர்டர், இந்த இடத்துல 8 கால்ஸ் இருக்குது. ஸோ இந்த 15 அப்படிங்கிறது வந்து 1 + 2 + 4 + 8 அப்படிங்கிறது தான் வந்து இந்த 15 அப்படிங்கிறது. சரி, அப்போ இது ஸ்கொயரா வரல கரெக்டா, ஏன்னா இங்க 4னா 4 ஸ்கொயர் 16 வந்திருக்கணும். அப்போ வந்து இதை நீங்க பார்த்தாலே தெரியுது 2^0 எழுதலாமா 1, அண்ட் இது வந்து 2^1, இது 2^2, இது 2^3. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 15 வந்திருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2^4 உடைய வேல்யூ 16 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து 15 கால் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இதை 15 ஆக்கணும்னா ரெண்டு சைடும் 1ஆல மைனஸ் பண்ணணும். ஸோ 2^4 - 1 = 15. கரெக்டா? சரி, இந்த 4 வந்து நான் 3 - 1 எழுதுறேன். கரெக்டா? சாரி, 3 + 1 எழுதுறேன். கரெக்டா? ஸோ 2^3 + 1 - 1 = 15. ஸோ நமக்கு இந்த 3 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ. ஸோ 2^n + 1 - 1 = 15. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னோட வேல்யூ வந்து 3ன்னு நம்ம எடுத்துக்கிட்டா. ஸோ இதே கதை தான் நீங்கள் வந்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபார்முலால தான் வந்து நிற்கும். ஸோ இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 2^n + 1 - 1. இதுதான் வந்து அக்யூரேட்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி. பட் அகைன் நம்ம வந்து போன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம சிம்பிளா சொல்லணுன்றதுனால இந்த 1 எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டோம்னா 2^n தான் இதனுடைய ஆக்சுவல் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த 2^n அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுதான். ஸோ நீங்க வந்து யோசிக்கணும், அதாவது எத்தனை ஃபங்க்ஷன் கால்ஸ் நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து ஃபிட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபிட் பண்ண முடிஞ்சு நீங்க ஆன்சர் எடுத்துட்டு வரணும். ஸோ அகைன் இது எல்லாமே வந்து ஒரே நாள்லயே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி உங்களுக்கு வந்துடாது. நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு போட்டு பார்க்கணும். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எத்தனை ஃபங்க்ஷன் கால் நடக்குது, எத்தனை இட்ரேஷன் நடக்குது அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவா போட்டு பார்த்தா தான் எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கறது வந்து சொல்ல தெரியும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இந்த ட்ரீயை வந்து n = 3 நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து n = 2, n = 4 அந்த மாதிரிலாம் வந்து போட்டு பாருங்க. போட்டு பார்த்து இந்த ட்ரீ வந்து வரையறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரியே நீங்க ரியல் வேர்ல்டில் போனீங்கன்னா இந்த 2^n வந்து மேக்ஸிமம் ப்ரோக்ராம் இருக்காது. ஆனா இந்த ட்ரீ ரெக்கர்ஷனே வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது எஃபிஷியண்டா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து ரிகர்ஷன் ட்ரீ. இந்த மாதிரி வந்து நிறைய கிராஃப் இருக்கு, நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போட்டு இதை வந்து இன்னுமே வந்து எஃபிஷியன்ட் ஆக்கியிருப்பாங்க. பட் வந்து நம்ம இன்னும் அந்த லெவலுக்குலாம் வந்து போகல. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு லெவல்ல தான் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரிகர்ஷன் ட்ரீ அப்படிங்கிறது. சரி, இதே ப்ரோக்ராமை வந்து நான் VS கோட்ல போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து கரெக்டா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல வந்து நான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றேன். ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ 3211 211 3211 211. மேபி நான் இந்த லாஸ்ட் உடைய 1 வந்து போடாம விட்டுருப்பேன். பட் வந்து இதுதான் வந்து அவுட்புட். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரிகர்ஷன் ட்ரீ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.